எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 6 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். ஏன்னா இந்த மார்க்கெட்டை மேக் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ் தான். ஸோ இந்த கேண்டில்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய அடுத்தமும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதே நமக்கு வந்து சொல்லும். அப்படிப்பட்ட இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக தெளிவாக வந்து பார்க்கணும். இதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால் பேசிக் பிகினர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இது புரியுற அளவுக்கு தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிருப்போம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை இப்போ தான் புதுசாக அந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ ஒரு வாட்டி நம்ம வந்து ரீகால் பண்ணிடலாம் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே வந்துட்டு நம்ம கிரிப்டோ இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துருப்போம், என்ன அப்படின்றத பற்றி பேசியிருப்போம். அதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை நான் பண்ணியிருந்துருக்கணும், பட் நான் வந்து அதை தவற விட்டுட்டேன். ஸோ நான் அதை ஆக்சுவலி முன்னாடி நான் யோசிச்சது தான், ஆனால் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல என்னோடய லிஸ்ட்டில். ஸோ அதனால் அதை மிஸ் ஆகிருக்கும். அதுக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் இப்போ கடைசியாக. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 6வது தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இது 4வதாக வர வேண்டியது, அது அப்படியே கொஞ்சம் மாறிடுச்சு. பட் இப்போயும் வந்து நம்ம ரொம்ப தூரத்தில் கிடையாது, பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து பண்ணலாம். இந்த இடத்துலையும் எல்லாரும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் பேசிக்காக கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் 2 விஷயத்தை தான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பீரிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக புல்லிஷ்னா என்னன்றது உங்களுக்கு புரியும் இல்லையா? புல்லிஷ் அப்படின்றது ஒரு க்ரீன் கலர் நல்லா மேல் நோக்கி போகிறது. பீரிஷ்னா என்ன அப்படின்னா மேலேருந்து கீழே இறங்குறது. ஸோ இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து குறிக்கும். ஒரு கேண்டலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சைடில் நீங்கள் லெஃப்ட் சைடில் கூடிய இந்த க்ரீன் கலர் கேண்டில் பார்க்குறீங்க இல்லையா? இந்த கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 விஷயத்தை நோட் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக 2 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்கள் இப்போ பெருசாக பார்க்குறீங்களா, ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா பாடின்னு நம்ம சொல்லுவோம். இதை பேர் வந்து நம்ம பாடின்னு சொல்லுவோம். இதை பேர் ஷேடோன்னு சொல்லுவோம், ஆர் விக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது எப்படி வேணாலும் நம்ம வந்து கூப்பிட்டுக்கலாம். ஸோ அதுதான் கீழே இருக்கிறது பேரும் விக்ஸ் தான். சேம் இந்த ஒல்லியாக இருக்கிறது பேர் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸு ஆர் ஷேடோன்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கிறத நம்ம வந்து பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் அந்த 4 விஷயம் நான் சொன்னேன் தெரியுமா, என்ன அப்படின்னா இதுதான். ஸோ ஒரு ஓப்பன் அப்படின்றது ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ அப்படின்றது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹை அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா க்ளோஸ் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ எப்பவுமே எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ் இப்படி தான் பார்க்கணும். ஓப்பன், க்ளோஸ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ இந்த பாடி அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இதோடைய அடுத்த கேண்டிலோட மூவை வந்து முடிப்பணும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இங்கே ஒரு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதுன்னா இங்கே ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே மாதிரி ஒன்று ஃபார்மேஷன் இந்த இடத்துல வந்து கொடுக்கும். இதே மாதிரி தொடர்ந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில்ஸ் அப்படின்றது வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கும். சரிங்களா? அதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு டோஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹேமர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு தான் பார்த்திங்கன்னா அதோடைய யூட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? இப்போ மேலே போயிட்டுருக்கும், சடனாக இறங்கும், சடனாக பெருசாக கீழே இறங்கும், சடனாக மேலே ஏறும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கேண்டில்ஸோட முடிவு, அதோடைய முடிவை வச்சு தான் அடுத்தடுத்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் உருவாக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த ஓப்பன் அப்படின்ற ஏரியா இருக்கு இல்லையா? முதல்ல கேண்டில் வந்து அடுத்த கேண்டில், அதாவது இப்போ கேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டைம் ஃப்ரேம்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். 1 மினிட், 2 மினிட்ஸில் இருக்குது, 5 மினிட்ஸில் பார்க்கலாம், 15 மினிட்ஸ், 45 மினிட்ஸ், எல்லா மினிட்ஸ்லையுமே உங்களால் வந்து கேண்டில்ஸ் வந்து பார்க்க முடியும். நார்மலாக நீங்கள் ட்ரேடிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து லிமிட்டாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வாங்கணும் அப்படின்னா அதிகமாக வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் வச்சு பார்த்துக்க முடியும். ஸோ பொதுவாக நமக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா 4 hours டைம் ஃப்ரேம், 1 hour, வீக்லி, மந்த்லி, அப்புறம் வந்து 45 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 1 மினிட்ஸ், இதெல்லாம் உங்களால் வந்து பொதுவாக வந்து பார்க்க முடியும். அப்போது ஒரு நிமிஷத்தில் ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம் கேண்டில் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். 1 hour கேண்டிலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 8 hours கேண்டிலும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். 1 day கேண்டிலும் இப்படி தான் வந்துருக்கும். ஒரு கேண்டிலுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வந்து ஒரு 1 hour கேண்டில்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 hour கேண்டிலுக்குள்ளே 60 கேண்டில்ஸ் வந்து இருக்கும். ஒரு நிமிஷம் கேண்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா 60 கேண்டில்ஸ் வந்து இருக்கும். 30 நிமிஷம் கேண்டில் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஸோ 15 நிமிஷம் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்கும். இந்த மாதிரி கேண்டில்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நிறையா வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து தான் கடைசியாக ஒரு கேண்டிலாக உருவாகிறது தான் பார்த்திங்கன்னா பெரிய கேண்டில். இதை தான் நம்ம வந்துட்டு லோவர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா கீழே தான் ஓப்பன் இருக்கும். ஸோ அதோடைய க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கணும். ஹை அப்படின்றது அதுக்கு மேலே இருக்கிறது தான் விக்ஸ். ஸோ அந்த விக்கு தான் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ தூரம் வரைக்கும் இது ஹையாக போயிருக்கு அப்படின்றத நமக்கு வந்து காமிக்குது. அதாவது இந்த பாடி ஓப்பன் ஆனது மேலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டு அது கீழே இறங்கி அடுத்தது க்ளோஸ் ஆகுதோ அதுக்கு மேலே இருக்கிற அந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட ஹை.
இவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால தான் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கீழே வந்திருக்கு. அந்த டைமில் இதோட டைம் வந்து முடிஞ்சிருக்கும். அடுத்த ஓப்பன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகி. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆன உடனே வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப கூட வந்து பார்த்திங்கன்னா லோ வடிக்கு வந்து ஒரு லோ வந்து கிரியேட் ஆகும். அந்த லோவில் வந்து திரும்ப பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷர் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மூவ் ஆகிருக்கும். இப்படி மூவ் ஆகி தான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போயிட்டு தான் அங்கே அந்த செல்லிங் ப்ரெஷர்னால கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓப்பன்ன்றது மேலேயே இருக்கும். இதுக்கு வந்து கீழே இருக்கும். அதாவது கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகணும். அதுதான் பார்த்திங்கன்னா புல்லிஷு. மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா தான் பார்த்திங்கன்னா அது பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆயிருக்கு. எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஹை கூட வந்து போயிருக்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து கீழே வந்து இறக்கியிருப்பாங்க. ஃபுல்லாக இறக்கி இவ்வளோ தூரத்து வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பையர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால என்ன ஆயிருக்குன்னா இது கேண்டில் கொஞ்சம் மறுபடியும் மேலே தள்ள ஆரம்பிச்சிருக்கும். அப்படி தள்ளும் போது பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ அடுத்த கேண்டில் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். இந்த லைன் மாதிரி இருக்குல்லையா, இந்த இடத்துல வந்து அடுத்த கேண்டில் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி பேரிஷாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகும். சேம் இதே மாதிரியான ஸ்ட்ரக்சரை கீழே வந்து ஃபார்ம் பண்ணோம். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் வந்துட்டு கிரியேட் ஆகுது. நம்ம இப்போ இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து மேலே போகலாம். ஸோ கேண்டில் ஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நிறையா இருக்குது. ஒன்று புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ மெயினாக ரோல் அதிகமாக நீங்கள் வந்து பார்க்குறது என்னென்னா அந்த புல்லிஷும் பேரிஷும் தான் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. பட் நியூட்ரல் அப்படின்றது ஒன்று வந்து இருக்குது. ஸோ நியூட்ரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று டோஜி, அப்புறம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபோசோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான நேம். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்க்குறீங்களா, இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம இதை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. போக போக நம்ம படிக்கும்போது உங்களுக்கு ஒன்று அதுவே வந்து புரிஞ்சுக்கும். இதில் இருக்கக்கூடியது 2-3 மட்டும் எடுத்து நான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்குள்ளே இதெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அது எப்படி வந்து இருக்கும் மார்க்கெட் அப்படின்றத உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ 3 லைன் ஸ்ட்ரைக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ 3 கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரிஷாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கீழ் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா இறங்கிக்கிட்டே வந்து இருக்கும். ஆனால் அடுத்ததாக வர கேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பெரிய கேண்டிலாக க்ரீனாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் வந்து மெயினே. இப்போ அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அடுத்து அதோடைய மூவ் வந்து மேல் நோக்கி வந்து இருக்கும் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த 2 கேண்டில் இருக்குல்ல, இது 2 கேண்டிலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். இதை நான் வந்துட்டு இன்னும் ஒரு இதில் பெருசாக நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணி எழுதிட்டு நான் இன்னும் டீட்டெயிலாக காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து புரியும். ஸோ இந்த புல்லிஷ் என்க்ளஃபிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இங்கே படிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதில் என்ன விஷயம்னா அந்த பேரிஷ் கேண்டில் வந்து ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் 2-3 கேண்டில்ஸ்லாம் இருக்குது. இது ஒரு கேண்டில் அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அடுத்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு அந்த கேண்டிலோட க்ளோஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வந்து வரும். அப்போ கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில், அதாவது ஒரு புல்லிஷ் என்க்ளஃபிங் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகிருக்கணும். நீங்கள் கேட்பீங்க ஆக்சுவலி இங்கே தானே ப்ரோ ஓப்பன் ஆகணும், ஏன்னா இங்கே தானே க்ளோஸ் ஆகிருக்கு, அப்போ இங்கே தானே ஓப்பன் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நார்மல். ஓகேங்களா? பட் அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு, அதாவது இந்த க்ளோஸரை விட்டு கொஞ்சம் கீழே கேப்போட ஓப்பன் ஆகிருந்துச்சு அப்படின்னா தான் அது என்க்ளஃபிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். அதாவது ஒன்றை விட கொஞ்சம் கீழே அடுத்த ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நம்ம என்க்ளஃபிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு கேப் வந்து இருக்கணும். ப்ரீவியஸோடைய க்ளோஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்கணும். அதே நேரத்தில் அதோடைய க்ளோஸ், இந்த பாடி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. மறுபடியும் நல்லா கேளுங்க திரும்ப என்னென்னா இப்போது இந்த ஓப்பன் இருக்குல்ல, இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலை விட பெரிய கேண்டிலாக போய் இது வந்து க்ளோஸ் வைக்கணும். அங்கேயும் வந்து கேப் இருக்கணும், நல்ல பெரிய கேப் இருக்கணும். இது இந்த இடத்துல இப்போ வருது அப்படின்னா இந்த தாண்டலை அப்படின்னா அது வந்து இது எடுத்துக்கப்படாது, இந்த இதுக்குள்ளே வந்து வராது. இந்த என்க்ளோஃபிங் அப்படின்றது, புல்லிஷ் என்க்ளோஃபிங் அப்படின்றது எப்படின்னா இதை விட கீழே வந்து லோவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்துருக்கணும். அதே மாதிரி அங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேண்டில் ரொம்ப பெருசாக வந்து இருக்கணும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதை விட இங்கே பெருசாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பேன். புல்லிஷ் கேண்டில்ஸ் க்ளோஸ், நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். புல்லிஷ் கேண்டில் opens at or lower than the previous candle closes. ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோசஸ்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து இருக்கணும் நமக்கும். ஸோ அதே மாதிரி அதோட கேண்டில் வந்து ஒரு லென்த்தாகவும் இருக்கணும். இந்த ப்ரீவியஸ் பாடியோடைய அந்த கேண்டில் பேரிஷ் கேண்டிலோடைய பாடியோடைய விக்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அதை விட ஒரு ஹையாக தான் பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா புல்லிஷ் கேண்டில் க்ளோசர் above ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் ஓப்பன் அப்படின்னு இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கேண்டில்ஸோட ஓப்பன் வந்து இங்கே இருக்குது, இதை விட இந்த க்ளோஸ் வந்து மேலே இருக்கணும். ஸோ இந்த க்ளோசர் வந்து மேலே இருந்தால் தான் வந்து அது புல்லிஷ் கேண்டிலாக வந்து மாறும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா புல்லிஷ்
என்க்ளோஃபிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இங்கே பையர்ஸ் வந்து ஹெவியாக வந்து இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இதை தொடர்ந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ இப்படி தான் வந்து அந்த கேண்டில்ஸோட டேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். கேண்டில்ஸை படிங்க, கேண்டில்ஸை படித்தாலே முக்கால்வாசி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டுடைய நிலைமை என்ன அப்படின்றத. அதுதான் அந்த சார்ட்டை வந்து நம்ம டெலகிராமில் நான் போடுறேன்னா அங்கே நீங்கள் போய் எடுத்துக்கோங்க. நம்ம டெலகிராமோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கே போய்ட்டு டேரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு இருக்குது. நான் ஒன்றுத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப லென்த்தாக போயிடும். அண்ட் அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்குமே வந்து டைம் இருக்காதுங்க. ஏன்னா ஒன்றுத்துக்கு நான் ஸ்கெட்ச் பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஸ்கெட்ச் பண்ணதை. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு நம்ம ஸ்கெட்ச் பண்ணோம்னா ஹவர்ஸ் கணக்கில் வந்து டைம் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த இதை நான் இங்கே டேரெக்டாக ஷேர் பண்ணிடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம பேரிஷ்லேயும் ஒரு வாட்டி வந்து பார்த்துலாம். இதை அப்படியே நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். சேம் அதே மாதிரி கான்செப்ட் தான். அது எப்படி நம்ம கீழேருந்து மேலே பார்த்தோமோ இது அதே மாதிரி மேலேருந்து கீழேன்ற கான்செப்ட் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்து ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது ஓப்பன் அப்படின்றது கீழே தான் வந்து இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் புல்லிஷ் கேண்டிலோட ஓப்பன் எப்பவுமே கீழே தான் இருக்கும். க்ளோசர் அப்படின்றது மேலே இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது புல்லிஷ் கேண்டில். ஏன்னா அதுதான் வந்து க்ரீனாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த க்ளோசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை கிரியேட் பண்ணுது. அந்த ஹைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் கீழே இறங்கி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்த கேண்டிலோட ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஓப்பன் அப்படின்றது இங்கே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அதோட மூவ் வந்து இருக்கணும். ஆனால் எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இவ்வளோ பெரிய கேப்பை விட்டு மேலே வந்து ஓப்பன் ஆகுது. மேலே ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ இந்த இடத்துல ஓப்பனே இருக்குது. ஸோ அப்போ ஓப்பனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. நமக்கு இந்த இடம் தான் வந்து ஓப்பன். ஓகேங்களா, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் எடுத்தோன்னே இனிஷியலாக மேலே வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கீழே திரும்ப இறங்கும்போது ஒரு விக்கா வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு விக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அந்த விக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபார்ம் ஆகுது. பாடி ஃபார்ம் ஆகி அப்படியே நேராக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வராங்க. ஸோ கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அதை விட கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ இந்த ஓப்பனை விட கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிஷ் கேண்டில் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா என்க்ளோஃபிங் பேட்டர்னாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாறும். சரிங்களா, அப்படி இருந்தால் தான் வந்து இது வந்து தொடர்ந்து வந்து கீழே போக போகுது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மார்க்கெட்டோடைய மூவ் வந்து பேரிஷாக தான் வந்து இருக்கும். அதாவது கீழ் நோக்கி தான் இனிமேல் வந்து போகும் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த புல்லிஷ் என்க்ளோஃபிங் பேட்டர்ன் சொன்னல அதுக்கான ஒரு சார்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரியல் லைஃப் எப்படி இருக்குன்னு நான் வந்து காமிக்கிறேன். ஏன்னா நான் வந்து தேடி பார்த்துங்க, அது எனக்கு நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு உடனே ஆன்லைனில் பார்த்து நான் எடுத்து போட்டுட்டேன். learnstockmarket.in அவங்களுடைய இதுலேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அந்த கிரெடிட்ஸ் வந்து இமேஜோட கிரெடிட்ஸ் வந்து அவங்களுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அந்த பியரிஷ் கேண்டில் ஒன்று வந்து இருக்கும் கடைசியாக. ஸோ இப்படி மேலேருந்து கீழே இறங்கியிருப்பாங்க. இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அடுத்த கேண்டிலோடைய அதாவது இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும். அடுத்த ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆகிருக்கும், கீழே ஓப்பன் ஆகிருக்கும் இந்த இடத்துல. ஸோ இவ்வளோ பெரிய கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நல்லாவே கீழே வந்துற மாதிரி வந்துட்டு அங்கேருந்து அகெயின் மேலே நல்லா தூக்கியிருக்காங்க. தெரியுதுங்களா, இவ்வளோ தூரம் அப்படியே வந்து போயிருக்கு. இந்த கேண்டில் எத்தனோண்டு இருக்குது பாருங்கள். இது வந்து அதை விட 4 மடங்கு அதிகமாக இருக்குது. பட் அந்த அளவுக்குலாம் அதிகமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேலே இந்த அதோடைய ஓப்பன் இருக்குது பாருங்கள். இந்த இடம் தான் வந்து ஓப்பனு, இதுதான் வந்து க்ளோஸு இந்த பீரிஷ் கேண்டிலுக்கு. இந்த ஓப்பனுக்கு மேலே வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனாலே போதுமானது தான். சரிங்களா, இது ரொம்ப ஹையராக இருக்குது. பட் இது கம்மியாக இருந்தாலும் அது வந்து போதுமானது தான். இதுதான் அப்படியே வந்து பீரிஷ்க்கும் வந்து இருக்கும். சரிங்களா, இது ரெண்டுத்துக்கும் இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். நான் இது மாதிரி தான் உங்களுக்கு அது வந்து அப்படியே தலைகீழ வந்து இருக்கும். நான் அதையும் வேணால் உங்களுக்கு காமிச்சிடுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா பீரிஷ் என்க்ளோஃபிங். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கேண்டில் இருக்கும். இந்த இங்கே பாருங்கள். ஸோ க்ரீன் அப்படின்றது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை விட பாடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி க்ளோஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதோட ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் பண்ணி அழகாக அப்படியே பார்த்திங்கன்னா கீழே வந்து தள்ளிட்டு போயிடுது. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக, அதாவது இது வந்து நம்ம பார்க்கலாம். பட் இது கூட ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் இன்னும் சில விஷயங்களை வந்து பார்க்கணும். இன்னும் சில கன்ஃபர்மேஷன்ஸ் நெக்ஸ்ட் கேண்டிலோட க்ளோஸையும் நீங்கள் வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். எடுத்தோடனே அங்கேயே எடுத்துடலாம் அப்படின்னா கிடையாது. நெக்ஸ்ட் கேண்டிலோடைய க்ளோஸுமே வந்துட்டு ஹையராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெட் கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னா அடுத்த கேண்டில் வந்து இங்கே இப்படி போயிருக்கக்கூடாது. இதே மாதிரி கீழே வந்து கொஞ்சமாவது இப்படி கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து கீழே போகும்போதுன்றது கன்ஃபர்மேஷன். இதை பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 2 கேண்டிலாவது நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு கேண்டிலாவது வெயிட் பண்ணி பார்க்கணும் கீழே தான் போதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுக்க முடியும் ட்ரேடை. ஸோ அதுக்கப்புறம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் முன்னாடி. அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து வச்சு ஸோ எங்கே போனால் அதோடைய சப்போர்ட் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வெளில வர மாதிரி வந்து பிளான் பண்ணணும். அதே மாதிரி எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கே வந்து நம்ம டிபியை வந்து எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி உங்களோட பிளானை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் வந்து பண்ணிக்கணும். ஸோ இப்போ அடுத்தது இந்த டோஜின்றது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டெஃபினேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே வந்து சேமாக தான் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா க்ரீன் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கும், இந்த இடத்துல அதோடைய ஓப்பன் இருக்கும். ஓகேங்களா, இந்த கீழே இருக்கல இந்த இடம் ஓப்பனாக இருக்கும், மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய கோடு எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகுதா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்லாவே கீழே வந்திருப்பாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு பையர்ஸோடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்ததுனால திரும்ப தூக்கிட்டு போயிருப்பாங்க மேலே.
மேலே. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இவ்வளோ தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. திரும்ப அங்கே வந்து பேரிஷ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், அதாவது செல்லர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அதனால் என்ன ஆகும்னா திரும்ப கீழே வந்து வரும். அப்போது இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடும் டைம் முடிகிற நேரத்தில். அப்போ இந்த மாதிரி ஒரு டோஜி கேண்டில் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும். இது வந்துட்டு க்ரீனில் வந்து முடிஞ்சிருக்கும், ஏன்னா இது ஓப்பன் ஆகி அகெயின் மேலே போயிட்டு திரும்ப கீழே தான் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த டோஜி இருக்குது தெரியுமா, அந்த ரெட்டில். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்லா மேலே போயிருப்பாங்க, புல்லிஷாக போயிருப்பாங்க. திரும்ப அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேரிஷாக மாதிரி நல்லா இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருப்பாங்க. அகைன் புல்லிஷ் பவர் வந்து அதிகமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கும். அப்போ ரொம்ப வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதோட க்ளோசிங் அப்படின்றது இருந்திருக்கும். அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து டோஜி அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் டோஜி கேண்டில்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலி சேம், ஓகேங்களா. என்ன விஷயம் அப்படின்னா பையர்ஸும் செல்லர்ஸுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி மாதிரி கூட நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். அப்படி அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு எப்படி அது மாறுதுன்றது இருக்கு இல்லையா, அப்போ அந்த நேரத்தில் யார் ஜெயிக்கிறாங்கன்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் தான் இது வந்து உருவாகுது, ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளியர் வின்னர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பையர்ஸும் செல்லர்ஸுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், டைம் பீரியட் தான். ஆனால் இதில் வந்து கிளியரான ஒரு வின்னர்ஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்கள் தாட் மைண்டில் இருக்கும், கரெக்டாக. அப்போ வந்து நம்ம இதை வச்சு இதை நெக்ஸ்ட் இப்படி தான் இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து வரப்போகிற 2-3 கேண்டில்ஸை வச்சு தான் அடுத்து அது எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டிசைட் பண்ணுறதுல வந்து கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த சைட்லையுமே வந்து ட்ரேட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது அடுத்த கேண்டில் ஃபார்மேஷனை பார்க்குற வரைக்கும். அதாவது சொல்ல போனோம், நாங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா குழப்பத்தை உருவாக்கி விட்றோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதே புரியாமல் போயிடும். அதனால் அதை வெயிட் பண்ணி தான் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்து தான் எடுப்பாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம வந்து இந்த ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போகும்போதே 1 by 1 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.